ஹாய் ஆல், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் இங்கே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் எப்படிலாம் வெயிட் லாஸ் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு ஜர்னியை தான் உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எத்தனை கிலோ இருந்தேன், இப்போ எத்தனை கிலோ இருக்கேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் கொடுத்துருக்கேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எனக்கு என்னெல்லாம் யூஸ்ஃபுல்லாச்சோ அதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நான் வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 90 கிலோ இருந்தேன். உங்களுக்கு அது ஷேர் பண்ணியிருக்கேன் அந்த ஃபோட்டோவை. நம்ம வீட்டில் இருந்த உணவை வச்சே நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம். ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டினால தான் நமக்கு வெயிட் ஏறுறது. அதில் கொஞ்சம் நம்ம கண்ட்ரோலாக இருந்தாலே போதும். நம்ம வெயிட் அதிகமாக இருக்கிறதுனாலே நமக்கு வந்து ஹெல்த் இஷ்யூவும் வருது. சாப்பாடு கண்ட்ரோல் பண்ணால் தான் நம்ம இந்த வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஸோ மெயினாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஃபுட்டில் தான். அப்போ தான் நமக்கு ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும். நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் தான் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் எடுத்துக்கணும். நம்ம ஃப்ரூட்டும் அதிகமாக எடுத்துக்கணும். அது நமக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது. நான் காலையில் வந்து எம்டி ஸ்டொமக்கில் வந்து ஜீரகம், மல்லி, பட்டை, பெருஞ்சீரகம், வெந்தயம் இதெல்லாம் போட்டு வாட்டர் தான் ரெடி பண்ணி வச்சுருப்பேன். இந்த மாதிரி வாட்டர் எடுக்கிறது நமக்கு நல்லா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் ஒரு நாளைக்கு ஒரு மாதிரியாகவும் எடுத்துப்பேன். ஒரு நாளைக்கு ஏபிசி ஜூஸ் போட்டுப்பேன், ஒரு நாளைக்கு நெல்லிக்காய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ஜூஸ் போட்டுப்பேன். நான் இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நமக்கு விட்டமின்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாகும். அது கொஞ்சம் நமக்கு வந்து இது வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அதனாலவே இந்த மாதிரி ஏபிசி ஜூஸ் இது மாதிரிலாம் நான் எடுத்துப்பேன் நான் ஹெல்த்தியாக. நெக்ஸ்ட்டு நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறது வந்து கருப்பு கவுனி அரிசி மிக்ஸ் பவுட்ரு. அதில் வந்து என்னென்னலாம் இருக்குன்னா கருப்பு கவுனி அரிசி, அப்புறம் கொள்ளு, அப்புறம் பார்லி அரிசி, பச்சைப்பயிறு இதெல்லாம் போட்டு நான் ரெடி பண்ணி வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன் நான். அதுவும் காலை நேரத்தில் நம்ம எடுத்துக்கும் போது நல்லா நமக்கு வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது கூட நான் வந்து ஒரு ப்ரோட்டீனுக்காக ஒரு முட்டை எடுத்துப்பேன் நான். நம்ம எடுத்துக்கிற சாப்பாட்டில் ப்ரோட்டீன், ஃபைபர், கார்ப்ஸ் இது மூணுமே கலந்தது இருந்தால் தான் நமக்கு வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நல்லது. நான் 1 வீக்கில் 2 கிலோ கம்மி பண்ணினேன். அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு 15 டேஸில் வந்து 3 கிலோ கம்மியாச்சு. அதுவும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இதில். ஸோ நம்ம வந்து சாப்பாடை வந்து கொஞ்சம் அளவாகவே எடுத்துக்கலாம். தண்ணி வந்து ஒரு நாளைக்கு வந்து 3லேருந்து 4 லிட்டர் தண்ணி குடிக்கணும். நான் எப்படி குடித்தேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். நம்ம வந்து வாட்ரு வந்து அதிகமாக எடுத்துக்கணும். மேக்ஸிமம் வந்து ஒரு நாளைக்கு 3லேருந்து 4 லிட்டர் தண்ணி குடிக்கணும். நான் அது கணக்குக்காக வந்து நான் வந்து பாட்டில் வச்சுருப்பேன். எனக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கிறோன்னு சொல்லிட்டு தெரியணுங்க அப்படிங்கிறதுக்காக காலையிலே எழுந்திரிச்சோன்னா 1.5 லிட்டர் பாட்டிலில் வந்து 3 பாட்டில் ஃபில் பண்ணி வச்சுருப்பேன். அதை நான் எப்படி எடுத்துப்பேன்னா ஒரு நாளைக்கு காலையிலேருந்து மதியம் வரைக்கும் ஒரு பாட்டில் ஃபுல்லாக குடிச்சிருவேன். அடுத்தது மதியானத்துலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஃபுல்லாக குடிச்சிருவேன். அப்புறம் நைட்டுலேருந்து ஈவினிங்லேருந்து நைட்டு வரைக்கும் 3 பாட்டிலையும் ஃபினிஷ் பண்ணிவிடுவேன் நான். அப்படி தான் கணக்கு பண்ணி தண்ணி குடிச்சிக்கிட்டே இருப்பேன் டெய்லி நான். நம்ம வெயிட் லாஸ் பண்ணும் போது நம்ம வீட்டிலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. நம்ம வெளியிலேயும் போய் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்லாம். ஆனால் நம்ம வந்து எடுத்துக்கிற ஃபுட்டு வந்து கரெக்டாக லெவலாக எடுத்துக்கணும். ஸோ நானும் அப்படி தான் வெயிட் லாஸ் பண்ணுறோமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீட்டிலேயே இருக்க மாட்டேன். அவுட்டிங்கும் போயிட்டு சாப்பிட்டுட்டும் வருவோம். நாங்கள் சாப்பிடும் போது நான் லெவலாக அளவோடு எடுத்துப்பேன் நான். அன்றைக்கி ஒரு நாள் நாங்களும் வெளியில் அவுட்டிங் போய் சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். அன்றைக்கி சிக்கன் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சார்கோலு பின்ன கிரில்லு இதெல்லாம் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். நான் கொஞ்சமாக ஒரு பீஸு சிக்கன் சார்கோல் பண்ண சிக்கனும் ஒரு குப்பூஸு பின்ன கொஞ்சமாக சூப் எடுத்துக்கிட்டேன் நான். அதுவே ஃபில்லிங் ஆகிடுச்சு எனக்கு. அதோடு சேர்த்து கொஞ்சம் சேலடும் எடுத்துக்கிட்டேன். இந்த 30 நாள் வெயிட் லாஸில் எனக்கு வந்து 4 கிலோ கம்மியாச்சு. அதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய வெயிட் லாஸ் ஜர்னி இப்படி தான் போச்சு. அதெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய் பாய்.